பார்த்தீங்கன்னா தம்பிக்கு 4th மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மந்த் என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இருக்குல்ல அந்த தீம்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேலட் இருக்குல்ல அதை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சுற்றியும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மார்க்கர் இருக்குல்ல அது வச்சு ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு 5-6 கலர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டா மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோ, அதுக்கப்புறமா ப்ளூ கொடுத்துருக்கேன், லைட் ப்ளூ, அப்புறம் லைட் க்ரீனு, ஆரஞ்சு, வயலட், இந்த 5 கலரும் வந்து நான் உள்ள அந்த பெயிண்ட் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு போர்டு ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நார்மல் கார்ட்போர்ட் ஷீட்டை ஒரு 3 பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் A4 ஷீட் இருக்குதுல அதை கரெக்டாக ஸ்கொயரா வர மாதிரி மடக்கிக்கோங்க. மீதி இருக்கிறதுல பின்னாடி போயிடுற மாதிரி கரெக்டாக ஸ்கொயரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து வரைஞ்சுக்கோங்க. நான் சும்மா இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் லைட்டா அங்கங்க இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கூட நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை செட்டப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 கார்ட்போர்ட் ஷீட்ல கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த A4 ஷீட் வந்து நம்ம வரைஞ்சி வச்சிருந்தோம் அதை மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த கலர் பேலட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அதுல ஒரு 4-5 பிரஷ் அந்த ஓட்டையில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கலர் மார்க்கர்ஸ் இருக்குதுல்ல அது வச்சிருக்கேன். இல்லை உங்ககிட்ட வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்கெட்ச் பென்சில் இந்த மார்க்கர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த போஸ்டல் கலர், ஃபேப்ரிக் கலர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பெயிண்ட் பண்ணுவோம்ல அந்த கலர் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளிட்டர் கலர்ஸ் அது எல்லாமே வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா கலர் பென்சில்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாமே சும்மா ரஃபா அங்க எங்கன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கலர் பென்சில்ஸ் வச்சே நான் வந்து 4ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ 4th மந்த்ன்றனால 4ன்னு அதை வச்சு எழுதிட்டு அந்த நடுவில் இருக்கிற கேப்ல வந்து தம்பி படுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கலர் பென்சில் பார்த்தீங்கன்னா டபுள் கலரா இருந்துச்சு என்கிட்ட. அதனால அந்த 4ன்னு எழுதுனது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாவே இருந்துச்சு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தம்பி படுக்க வச்சதுக்கு அப்புறமா இருந்துச்சு. உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டுக்கோங்க நடுவுல. முன்னாடிலாம் ஆடவே மாட்டான். இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள அந்த ஆட்டம் ஆடுறான். இங்க பாரு, நீ ஆடாத உடனே பார்க்கலாம். மேலே பாடுறா.